ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது இன்னும் 3 days தான் இருக்கு. ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், நீங்கள் ஒரு ஐபிஎல் ஃபேனா? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஐபிஎல் பார்த்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஐபிஎல் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஐபிஎல் ஆக்ஷன் கேம் விளாண்டேன். இது இந்த RC26 கிரிக்கெட் கேமில் இருக்க ஆக்ஷன் மாதிரி இல்லை. ரியலாகவே நம்ம ஒரு பிளேயர்ஸை பிட் பண்ணி அந்த பிளேயரை நம்ம ஸ்குவாடுக்கு வாங்கிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ப்ளே பண்ணலாம். நாங்கள் விளையாடும் போது இது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. எப்பயும் சும்மா இந்த டீம் நம்ம அந்த பிளேயரை வாங்கிக்கலாம், இல்லை இந்த பிளேயரை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருப்போம். அதை ரியலாகவே நீங்கள் ஒரு டீமை எப்படி பில்ட் பண்ணுவீங்க அப்படின்னு இந்த கேமில் நீங்கள் விளையாண்டு பார்க்கலாம். கேம் என்னன்னா, ஐபிஎல் டீம்ஸில் இருக்க மொத்த பிளேயர்ஸ் லிஸ்ட்டையும் நம்ம ஆக்ஷனில் பிட் பண்ணி நமக்குன்னு ஒரு ஸ்குவாடை பில்ட் பண்ணலாம். ஃபுட்பாலில் இருக்க ஃபேண்டசி பிரீமியர் லீக் மாதிரி அதே கான்செப்டை கிரிக்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஐபிஎல் சீசனுக்கு நாமளே நம்ம ஓன் டீம்ஸை பில்ட் பண்ணி யாரோட டீம் அதிக பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கு, யாரோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிருக்கு, யாரோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல அப்படின்னு நம்ம காம்பீட் பண்ணி பார்க்கலாம். அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படியே நாங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், எது கரெக்டாக ஒர்க் ஆச்சு, எது பேக் ஃபயர் ஆச்சு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது எதை கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த ஸ்க்ரீன். ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு கிரியேட் ரூம் ஆப்ஷன் இருக்கும், ஜாயின் ரூம் ஆப்ஷன் இருக்கும், அப்புறம் பப்ளிக் ரூம்ஸும் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் அட்மின்னா கிரியேட்டர் ரூம் கொடுங்க. ஸோ கிரியேட்டர் ரூம் கொடுத்துட்டு உங்கள் ரூமுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு டீம் நேம், உங்களுக்கு ஒரு டீம் நேமையும் கொடுத்துருங்க. டீம் நேமை கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு லாபி கிரியேட் ஆகும். அந்த லாபியில் பார்த்தீங்கன்னா ரூமோட கோடு இருக்கும். அப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் உங்கள் நேம் பக்கத்தில் ஒரு க்ரீன் ஐக்கான் போட்டு நீங்கள் தான் அட்மின்னு காட்டும். அதுக்கப்புறம் அந்த அட்மின் செக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் எப்படி நீங்கள் இந்த ஆப்ஷனை செட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். பர்ஸ் சைஸ் என்ன, 100 crore, 150 crore, 200 crore இல்லை 250 crore அப்படிங்கிறது. அப்புறம் ஸ்குவாட் சைஸ், அந்த பர்ஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்குவாட் சைஸும் டெவலப் பண்ணணும். இப்போ நீங்கள் 100 crore பர்ஸ் சைஸ் வச்சுருந்தீங்கன்னா ஸ்குவாட் சைஸ் வந்து 15 பிளேயர்ஸ் வச்சுக்கோங்க. அதான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை நீங்கள் பர்ஸ் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்குவாட் சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விளாண்டதில் வந்து 100 crore and 15 ஸ்குவாட் மெம்பர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் அதுக்கு மேலே போனீங்கன்னா டைமும் ரொம்ப ஆகும், இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிட்டே வந்துடும். ஏன்னா அவ்வளோ பிளேயர்ஸ் வந்து ஆடவும் மாட்டாங்க. நமக்கு தெரியும் 11 பிளேயர்ஸ் தான் ஒரு கேமுக்குள்ள ஆட முடியும். ஸோ 15 மெம்பர் ஸ்குவாட் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 100 crore பட்ஜெட் வச்சுக்கோங்க. டைமர் வந்து ஒரு பிளேயருக்கு நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் விட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன். 4வது ஆப்ஷன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன். என்னன்னா ஆர்டர் வந்து ரேண்டம் ஒரு கேட்டகரி வச்சுக்கலாம். நார்மலாக ஐபிஎல் ஆப்ஷன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டகரி வைஸ் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பர்ஸ் பிளானிங்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கேட்டகரி வைஸும் போகலாம், இல்லை ரேண்டமாகவும் போகலாம். பட் எங்களோட ப்ரிஃபர்ட் சாய்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா ரேண்டமாக போகிறது. ஏன்னா நீங்கள் ரேண்டமாக போனால் தான் எந்த பிளேயர் எப்போ வருவாங்க, எந்த பிளேயருக்கு எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் பிரேக் ஆகும். ஸோ நீங்களும் ரேண்டமாக விளாண்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 5வது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னா நீங்கள் வந்து பிளேயர் லிஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் 247 பிளேயர்ஸையும் ஆப்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லை சர்டன் பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி இன்ஜுரி ஆகிட்டாங்க, இல்லை இந்த ஐபிஎல் சீசன் வந்து புல் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அட்மினாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நாங்கள் அதை பண்ணல. நாங்கள் வந்து 247 பிளேயர்ஸையுமே பிட் பண்ணோம். ஸோ நிறைய அன்னோன் பிளேயர்ஸையும் நாங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இந்த பிளேயர் லிஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் கொஞ்சம் அதிகமாக சேவ் ஆகும் இந்த ஆப்ஷனில். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த லாபியோட கோடை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஜாயின் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னா எல்லாரையும் ஒரு வாட்ஸ்அப் கால்லையோ இல்லை ஜூம் கால்லையோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாரும் லைவாக பேசி விளையாடுறது தான் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன். சரி வாங்க, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட டீம்ஸ் எல்லாம் காட்டுறேன். அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் விளையாடும் போது. அப்புறம் அவங்க எப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்றதும் நான் சொல்கிறேன். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் 3 டீம்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் 3 டீம்ஸ். ஃபர்ஸ்ட் டீம் வந்து பிசி கிங்ஸ், செகண்ட் டீம் வந்து நைட்ஸ் 11, தேர்ட் டீம் வந்து ரெட் டிராகன். அந்த டீம் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க 100க்கு. அந்த ரேட்டிங் என்னன்னா அவங்க டீம் எடுத்திருக்க பேலன்ஸை வச்சு அந்த ரேட்டிங் இருக்கும். ஸோ அது என்னன்றதை அவங்க வெப்சைட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் லீகில் மொத்தம் 8 டீம்ஸ் இருக்குது. ஆனால் 8 டீம்ஸையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா அது ரொம்ப டைம் ஆகும். நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸாக இருக்கேன். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, எது நல்லா ஸ்மார்ட்டாக பண்ணாங்க அப்படின்னு. பிசி கிங்ஸ் என்ன தப்பு பண்ணார்னா ஸ்டார்டிங்லேயே பிளேயிங் லெவனில் ஆடுவாங்களா, பிரைமரியாக பிளேயிங் லெவனில் இருப்பாங்களா அப்படின்னு தெரியாத பிளேயர்ஸ்க்கெல்லாம் பிட் பண்ணி அவர் ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணிட்டே வந்துட்டார். ஸோ அதனால் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நடு ஆப்ஷனில் அவரால் எந்த பிளேயர்ஸ்க்கும் அதிகமாக பிட் பண்ணவே முடியல. ஏன்னா அவர்கிட்ட பட்ஜெட் இருந்தாலும் அவர்கிட்ட ஸ்லாட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அவர் ரிமைனிங் இருக்க பட்ஜெட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி ஜஸ்பிரித் பும்ரா, சஞ்சு சாம்சன், ரோஹித் சர்மா பிளேயர்ஸ் எல்லாம் லாஸ்ட்ல வாங்கினார். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளேயர் வந்து 11ல இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிட் போடுங்க, இல்லைனா பிட்டை போடாதீங்க. செகண்ட் டீமான நைட்ஸ்ல தான் என்னோட பெரிய தலைவலியே. ஏன்னா அவனோட நான் 2 மாக் ஆக்ஷன் விளாண்டேன். நான் என்னோட சேர்ந்து 2 மாக் ஆக்ஷன் விளாண்டதுனால இவனுக்கு நான் எப்படி யோசிக்கிறேன், எந்தெந்த பிளேயர்லாம் பிட் பண்ணுவேன் அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சு கரெக்டாக நான் எந்த பிளேயருக்கு பிட் பண்ணுவோம் அந்த பிளேயருக்கு இவனும் வந்து பிட் பண்ணிட்டு எந்த பட்ஜெட் வரைக்கும் போவேன்றது வரைக்கும் அவன் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி உங்கள் டீம்லேயும் ஒரு பிளேயர் டாக்டிக்கலாக யோசிச்சுட்டே இருப்பான். ஸோ அவனை என்ன பண்ணுங்கன்னா பிட் பண்ண விட்டு
அவன் பர்சையும் காலி பண்ண ட்ரை பண்ணுங்க. தேர்ட் டீம் ரெட் டிராகன் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் பைஸ் பண்ணாருன்னு சொல்லலாமா இல்லை அவருக்கு அது அமைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கே சில பிளேயர்ஸ்க்கு அவர் பிட் பண்ணி சீப்பா வாங்கிட்டார். லைக் ஹென்ரி கிளாசன், வெங்கடேஷ் ஐயர், ஹர்ஷல் பட்டேல், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அவர் சீப்பாவே வாங்கினதுனால அவருக்கு ஸ்லாட்டும் ஃபில் ஆயிடுச்சு. அவங்க பிளேயிங்லும் இருப்பாங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. மேபி வெங்கடேஷ் ஐயர் இருக்க மாட்டாரு, பட் அவர் நம்புறாரு அவர் பிளேயிங் அவன் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி சீப்பா வாங்கினதுனால அவருக்கும் பட்ஜெட் சேவ் ஆகிட்டே இருந்துச்சு, ஸ்லாட் ஃபில் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அவர்னாலையும் லாஸ்ட்ல வந்து அதிகமாக பிட் பண்ணி ஃபைட் பண்ண முடிஞ்சது சில பிளேயர்ஸ்க்கு. லைக் ஹர்திக் பாண்டியா, லுங்கி இங்கிடிக்கெல்லாம் ஃபைட் பண்ணி தான் அவர் வாங்கினார். ஸோ இந்த 3 டீம்ஸ்லையுமே மிஸ்டேக்கும் இருந்திருக்கு, ஸ்மார்ட் பர்ச்சேசஸும் இருந்திருக்கு. நைட் 11 சில பிளேயர் அவுட் பிட் பண்ணி அவங்களோட பர்ஸை காலி பண்ணி லேட்டாக நல்ல பிளேஸாக வாங்கி அவன் டீமில் வச்சிருக்காங்க. ஸோ அவனோட ஸ்கோர் என்னன்னு நம்ம இந்த சீசன் முடிவில் பார்க்கலாம், எப்படி அவங்க டீம் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த 3 டீம்ஸ் வந்து பிராங்க்லின், தரமான 11, தாதாஸ் 11. இதில் வந்து பிராங்க்லினும் தரமான 11ஸும் வந்து எல்லாருக்குமே பிட் பண்ணுவாங்க, ஆனால் யாரையுமே வாங்க விடாமல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது அவங்களோட பிரச்சனை இல்லை. அவங்க பிட் பண்ணுற ப்ரைஸை விட அவுட் பிட் பண்ணுற மாதிரி மீதி எல்லாருமே அவுட் பிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களால எல்லா பிளேயர்ஸையும் கரெக்டாக வாங்க முடியலனாலும் அவங்க கிட்ட பட்ஜெட் சேவ் ஆகிட்டே இருந்ததுனால அவங்க கடைசியில் ப்ராப்பரான ஒரு டீமை வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தரமான 11ஸ் மாதிரி உங்கள் டீம்லையும் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா, ஆக்ஷன் நடக்கும்போது இன்னும் இந்த பிளேயர் வரல, இன்னும் அந்த பிளேயர் வரல அப்படின்னு எல்லா பிளேயர் நேம்ஸையும் போட்டு எல்லாருக்கும் இப்படி ஒரு பிளேயர் இன்னும் இருக்கான் அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இதுக்காக ஒரு பிளான்லாம் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனால் இந்த மாதிரி பேசுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, மற்ற டீம்ஸும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஆன் த ஸ்பாட் சேஞ்ச் பண்ணி நம்ம கூட ஃபைட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை அவங்கள முதல்லயே இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டு கூப்பிட்டு வந்துப்போங்க. நெக்ஸ்ட் டீமான தாதா 11 வந்து மாக் ஆக்ஷனில் நல்லா அடி வாங்கினாரு. ஏன்னா அவருக்கு எந்த பிளேயர் எங்கே விளையாடுவாங்கன்னு ஃபஸ்ட்டே தெரியாததுனால எல்லாருக்கும் பிட் பண்ணி ஃபஸ்ட்டு மாக் ஆக்ஷனில் நிறைய பேரை வாங்கிட்டார். ஆனால் செகண்ட் ஆக்ஷனில் ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜியோடு வந்து யார் யாருக்கு எவ்வளோ பட்ஜெட் லிமிட்டு, எந்த பிளேயரை பிட் பண்ணணும் அப்படின்றது கிளியராக வச்சு அவருக்கு தேவையான பிளேயர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போனார். அப்படி எடுத்துகிட்டு போனதில் நாங்கள் எல்லாம் மிஸ் பண்ண ஒரு பிளேயரை ரொம்ப சீப்பான ஒரு பையா வாங்கினது வந்து கேமரூன் கிரீன். 20 lakhs பேஸ் ப்ரைஸ்க்கே அவர் வாங்கிட்டார். ஸோ கடைசியான 2 டீம்ஸ் பார்க்கலாம். 2 டீம்ஸில் என்னென்னா, ஒன்றுனா டெக்ஸ்டர் 11, இன்னொன்று ஷார்க்ஸ் 11. என்னோட ஃப்ரெண்டு ஷார்க்ஸ் 11 என்ன பண்ணான்னா, ஸ்டார்டிங்கே 2-3 பிளேயருக்கு அவன் ஹையஸ்ட் பிட் பண்ணிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் அக்சர் பட்டேலை 17 கோடிக்கு ஃபஸ்ட்டு 5 பிளேயர்லேயே வாங்கிட்டான். அப்புறம் ரஷீத் கானுக்கு 14 crore கொடுத்து வாங்கிட்டான். சுப்மன் கில்க்கு 10.5 கொடுத்து வாங்கிட்டான். ஸோ அவனோட பட்ஜெட் ஸ்டார்டிங்லேயே காலி. ஸோ அவனால் நடுவில் இருந்த நல்ல பிளேயர்ஸ்க்கெலாம் அவனால் பிட் பண்ணவே முடியல. பிட் பண்ணாலும் மற்ற பிளேயர்ஸ்லாம் அவுட் பிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இது ஒரு மிஸ்டேக். ஸ்டார்டிங்லேயே ஒரு பிளேயருக்கு ஃபுல் ஆன் போயிடாதீங்க. உங்களோட பட்ஜெட்டை ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. கடைசியாக நாங்கள் எல்லாருமே பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல பிட் போய் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 15 செகண்ட் டைமர் இருந்துச்சுன்னா 3, 2, 1ங்கும் போது சரி 1ல் போய் பிட் பண்ணலான்னு போகும்போது கரண்ட் பிளேயருக்கு பிட் ஆகாமல் அடுத்த பிளேயருக்கு பிட் விழுந்துடும். ஸோ என்ன ஆகுனா, அவன் நல்ல பிளேயராக இருந்திருந்தா உங்களுக்கு லக்கு, இல்லை அப்படின்னா நீங்கள் எங்களை மாதிரி மாட்டிப்பீங்க. நான் வந்து அப்படி ஒரு பிளேயரை வாங்கிட்டு இந்நாள் வரைக்கும் ஃபீல் பண்ணுகிறேன். அது யாருன்னா உம்ரான் மாலிக். எனக்கு உம்ரான் மாலிக் தேவையில்லை. எனக்கு அந்த ஒரு ஸ்லாட் மட்டும்தான் என்னோட டீமில் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வேறு ஒரு நல்ல பவுலர் கூட வாங்கியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேசல்வுட்லாம் அன்சோல்டாக போனார். நான் ஹேசல்வுட்டை கூட வாங்கியிருப்பேன். அவர் 5 மேட்ச் ஆடலனாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் விளாண்டா விக்கெட் எடுத்துருவாருன்றதுனால நான் அவரை கூட என் டீமில் வச்சிருந்திருப்பேன். எனக்கு இப்போ ஒரு ஸ்லாட் வேஸ்ட் ஆன மாதிரி. அந்த மாதிரி எங்களோட எல்லார் டீம்லேயும் ஒரு பிளேயர் இருந்தாங்க, எக்ஸப்ட் நைட்ஸ் 11க்கும் தாதாஸ் 11க்கும். ஏன்னா அவங்க 2 பேர் மட்டும் தெளிவாக விளாண்டானுங்க. ஸோ நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் உங்கள் ஆப்ஷனில் விளாடுங்க. நான் என் டீமை வாங்குறதுக்கு பிளான் A, பிளான் B, பிளான் Cன்னு 3 ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன பிறகு ஒவ்வொரு மேட்சும் எங்கள் டீம்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு, எங்கள் ஸ்கோர்ஸ் என்னன்னு நான் ரெகுலராக இந்த சேனல் அப்டேட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் லிங்க்னு போடுங்க. நான் உங்களுக்கு இந்த கேமோட லிங்கை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் டீம் பில்ட் பண்ணிட்டு உங்கள் டீம் நேம் என்னன்னு, உங்கள் டீம் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபுல் டீடைல்ஸ் ஆஃப் த கேமுக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்கள்.